வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு லவ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனையும் நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயரை செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணி அந்த பிளரை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் அந்த பேசிக் பிளர் எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். செட்டிங் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளர் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும், அதை வந்து ஒரு 8 கொடுத்துருங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இமேஜ் வந்து கொடுத்துருவேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போய்ட்டு மாஸ்க் எனபிள் பண்ணிவிடுங்க. ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள், அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துருங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து சர்க்கிள் ஷேப்பில் கிராப் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவோட சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கரெக்டாக நான் இப்போ எப்படி இந்த ஃப்ரேம்குள்ளே இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேனோ அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அந்த ஃபோட்டோக்கு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இதெல்லாம் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை அப்படியே இப்போ நான் கீழே எங்கே செட் பண்ணியிருக்கிறனோ இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல செட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோவோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து சர்க்கிள் ஷேப்புக்குள்ளே அந்த ஃபேஸ் வந்து கவர் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிராப் ஆப்ஷனில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து U1 மீன் வந்து டைப் பண்ணிக்கிறதுக்கோசரம் யூன்னு போட்டு ஒரு 3 டாட்டை வச்சுக்கோங்க. ஓகே ஐகானை கொடுத்துருங்க. ரைட் சைடு டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கும் கைன்மாஸ்டர்லேயே. அதில் ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான ஃபாண்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபாண்ட்டை ஜாயின் லெட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அப்படியே ரைட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பிளாக் கலரை செலக்ட் பண்ணி டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ இருக்கும், அந்த ஷேடோவை எனபிள் பண்ணிடுங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் அந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துருங்க. அதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மீன் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். மீன் டைப் பண்ணிட்டு அதே மாதிரி 3 டாட்டை வச்சுக்கிட்டு இப்போ கரெக்டாக வந்து அதையும் இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு எமோஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன் எமோஜி செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணி ஷேடோவை மட்டும் எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து லைட்டாக ஜூம் பண்ணுறதாங்க ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருப்போம். யூன்றதுக்கு பக்கம் நான் இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதை கீழே செட் பண்ணுங்கள். கீழே செட் பண்ணி எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வேறு ஒரு எமோஜி ஆட் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வீடியோ வந்திருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் PNGயும் கொடுத்துருப்பேன், அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆடியோவுமே நான் கொடுத்துருப்பேன், ஸோ ஆடியோவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஆடியோ எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ப்ளூ ஃப்ரேம் இமேஜ் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். அதே மாதிரி ஸ்டேச்சுரேஷன் வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கலரை ஆட் பண்ணிட்டுங்க. இப்போ நம்ம வீடியோவை கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.